ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகுரா பச்சியோட டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் அக்கு வேற ஆணி வேற பிரித்து அந்த அனிமே எப்படிலாம் இருக்க போது அதோட ஸ்னாப்ஸஸ்லாம் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஸோ காகுரா பச்சியோட அனிமே அடாப்டேஷன் ட்ரெய்லர் வந்து விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் வந்து பார்க்கறதுக்கு பயங்கர ஃப்ளூயிடான அனிமேஷனாக இருக்குது. கம்மிங் 2027 ஏப்ரலில் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நான் வந்து காகுரா பச்சி மங்கா படித்ததில்லை, இன்னும் ஆன்கோயிங்கில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ காகுரா பச்சி ஆக்சுவலாக வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரியான ஒரு பிளாட் கொண்ட ஒரு மங்கா. என்ன கதை அப்படின்னா, சிஹிரோ ரோக்குஹிரா அப்படிங்கிற நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குனுஷிகே ரோக்குஹிரா அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி ஸ்வாட்ஸ்மித்தோட சன்னாக இருக்கார். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 லெஜெண்டரி என்சாண்டட் பிளேட்ஸ் இருக்குது, அதாவது மந்திரா ஸ்வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஸ்வாட்ஸை வந்து ஹிசாக்கு கேங் வந்து எப்படி சொல்கிறது, அவரை கொன்னுட்டு, அதாவது அந்த ஸ்வாட்ஸ்மித்தை வந்து கொன்னுட்டு அவர்கிட்ட இருந்து அந்த 6 பிளேட்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு பிளேடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குனிஷிகே வந்து சிஹிரோட்டை கொடுத்து பத்திரமா அவரை வந்து காப்பாற்றிடுறாரு. அப்படின்னு இருக்கப்போ வந்து அந்த மந்திரவாதிகள் சாஸ்திரஸ் ஆர்கனைசேஷனை வந்து இவர் தேடி கண்டுபிடிச்சி அவங்க அப்பாவை பழி வாங்கினாரா, அந்த அந்த ஸ்வாட்ஸை வந்து திருப்பி ரெட்ரீவ் பண்ணிட்டு வந்தாரா அப்படிங்கிறது தான் வந்து இந்த அனிமேவோட பிளாட்டாக இருக்க போகுது. ஸோ இதோட மெயின் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிஹிரோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குனிஷிகே, அதான் அவங்க அப்பா. அதுக்கப்புறம் வந்து கெனிச்சி சோஜோ அப்படின்னு ஒரு கேரக்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி வருவார். ஸோ நம்ம ஸ்டோரி அனிமே வந்து வந்ததுக்கப்புறம் நான் பார்ப்போம். வேணும்னா நான் வந்து இந்த காகுரா பச்சியோட மங்கா வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அந்த பிளேட்ஸை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வந்து மொத்தமாக 7 என்சாண்ட் பிளேட்ஸ் இருக்குது, அதாவது மந்திர பிளேட்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேட்ஸில் வந்து ப்ரைமரியாக நம்ம சிஹிரோட்ட இருக்க போகிறது N10 பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேடுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதால் வந்து இந்த மித்திக்கல் கோல்ட் ஃபிஷ் ஸ்பிரிட்டை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸை வந்து அந்த பிளேட்ஸால் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் போத் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டையுமே அதால் வந்து எக்ஸல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிளேடாலேயே இந்த அளவுக்கு பவர் எமிட் பண்ணும்போது இன்னும் பேலன்ஸ் 6 பிளேட்ஸ் இருக்குது, அதால் எவ்வளோ பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஸோ அந்த பிளேட்ஸை வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனிமே போகும். ஸோ அனிமேஷன் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்குது. சைபிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பயங்கரமாக அனிமேஷன் பண்ணியிருக்காங்க, அது அந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. நான் வந்து பேசிக்காக இந்த மங்காவுக்கு வந்து இருக்கிற ஹைப்னால தான் வந்து நான் அந்த அனிமே பார்க்கணுன்ட்டு இருக்கேன். நான் பேசிக்காக அந்த மங்கா படிக்கலை. ரீல்ஸில் அப்புறம் யூடியூப்லலாம் வந்து இந்த காகுரா பச்சியை பற்றி சொல்கிற அந்த ஹைப்னால சரி நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹைப்பில் இருக்கேன். 2027 ஏப்ரலில் தான் வரப்போகுது, அதுக்குள்ளே நான் மங்கா படித்து முடிச்சிடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த அனிமே பார்க்க போகிறீங்களா, இல்லை மங்காவை படிக்க போகிறீங்களா, எதை வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் காகுரா பச்சியோட ட்ரெய்லர் பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இதுக்கு ஈகராக வந்து வெயிட் பண்ணுறேங்க. 2027 ஏப்ரல் நான் இதை வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ வந்து போடுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? மங்கா படிக்க போகிறீங்களா, இல்லை டேரெக்டாக வந்து அனிமே தான் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அனிமே ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்டு ரிவ்யூஸ், கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டடா, பாய்.